அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. யாருடைய வாழ்க்கையில் தீராத கஷ்டங்கள், கவலைகள், கடன்கள், நோய்கள் இதெல்லாம் இருக்குதோ, இவை தவிர இந்த செப்டம்பர் மாதம் முழுக்க நாங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டோம், விரும்பத்தகாத நிறைய விஷயங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடந்துருச்சு, ஒரே சண்டை சச்சரவுகளாக போச்சு, அவமானங்கள் வந்தது, நோய் நொடிகளால் நிறைய செலவாச்சு, மொத்தத்தில் இந்த மாதம் எனக்கு சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் 30ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது. இது இந்த செப்டம்பர் மாதத்தின் கடைசி நாளாக இருக்குது. நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதி அன்னைக்கும் முக்கியம், அந்த நாள் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போடுவேன். அதே போல் அந்த நிறைவு நாள், அதாவது கடைசி நாள் வருது இல்லையா, அந்த நாள்லேயும் நம்ம செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு சில முக்கியமானதெல்லாம் சொல்லுவேன். இன்றைக்கி நமக்கு அதை தாண்டி நவராத்திரியில் வரக்கூடிய நவமி திதி. இந்த நவமி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 9வது திதி. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு உரியது, அவருடைய எண் 9. அடுத்து இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது 9வது மாதம், இங்கே ஒரு 9. அடுத்து இந்த வருஷம் 2025வது வருஷம், இதனுடைய கூட்டுத்தொகை 9. இப்போ மொத்தம் பாருங்கள், நமக்கு 9 9 9 9ன்னு 4 9 வருது. மேலும் இந்த மாதத்தில் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி அமைப்பு வரும். ஏற்கனவே இந்த செப்டம்பர் 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி இந்த மாதிரி சேர்க்கை இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்திருக்கிறது நமக்கு கடைசி வாய்ப்பு. திரும்ப இது போல் ஒரு அமைப்பு வரணும் அப்படிங்கும்போது நம்ம இந்த திதி மற்ற இன்டர்னட் காம்பினேஷனாக நம்ம இந்த 9ங்கிறத கொண்டு வந்துக்கலாம். ஆனால் மாதத்தில் இந்த செப்டம்பர் மாதத்தை விட்டோம்னா வேறு ஆப்ஷனே கிடையாது இந்த 9ங்கிறது வருது. அதனால் திரும்ப நம்ம 9 வருஷம் காத்திருக்கிறதுக்கு பதிலாக இப்போவே நான் சொல்கிற விஷயத்தை செய்கிறது இன்னும் சிறப்பு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அதை அப்படியே செஞ்சுருங்க. நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி எப்போ செஞ்சிங்கனாலும் சரி, இதை செய்யறதுக்கு ராகு காலம், யமகண்டம் எதையுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை. இதை நீங்கள் நவமி திதிக்குன்னு எடுத்துகிட்டு செஞ்சிங்கனாலும் சரி, அல்லது இந்த 9 சேர்க்கை இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு செஞ்சிங்கனாலும் சரி, இல்லை இது செப்டம்பர் மாதம் கடைசி நாள்னு நினச்சிக்கிட்டிங்கனாலும் சரி, எப்படி நினச்சி செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். ஏற்கனவே இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை 9 முறை சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. எப்போ வேணாலும் அதை சொல்லலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்துக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. எப்போ வேணாலும் செய்யலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். அந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுருந்தாலும் இதையும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த மாதத்தோடு உங்களை பிடிச்ச அத்தனை விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் அடியோடு நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் அவசியம் செய்யுங்க. இது எப்படி செய்யணும், தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு டம்ளர் தண்ணீர் தேவைப்படுது. டம்ளர் சில்வராக எடுத்துக்கலாம், பிளாஸ்டிக் எடுத்துக்கலாம், பீங்கான் எது வேணாலும் எடுத்துக்கலாம். தண்ணீர் குடிக்கக்கூடிய தண்ணீராக இருக்கணும்ன்ட்டு இல்லை, பைப்பில் வர தண்ணீரை கூட நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு தேவைப்படுது. இந்த கல்லுப்பு எதிர்மறை ஆற்றல்களை நீக்கக்கூடியது. இப்போ சமையலறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற உப்பையே எடுத்துக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக எடுத்துக்கோங்க, எந்த தவறும் கிடையாது. உப்பை ஸ்பூனில் எடுத்தாலும் பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது கையால் தான் பயன்படுத்தணும். அதனால் நீங்கள் எடுத்துக்கோங்க, வலது கையால் அழுத்தம் கொடுத்து பிடிச்சி இந்த தண்ணீருக்குள்ளே இந்த கல்லுப்பு நீங்கள் போட்டுருங்க. அடுத்ததாக எண்ணி 9 மிளகு எடுத்துக்கோங்க. மிளகுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை உண்டு. கஷ்டங்கள், கவலைகள், கர்ம வினைகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை உண்டு. மேலும் செவ்வாய்க்கிழமை நாளில் மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் கைமேட பலன் கொடுக்கும். 9 மிளகு எடுத்துக்கோங்க. என்றைக்கு 9ங்கிற எண் அதிகப்படியான லெவலில் இடைஞ்சூட்டப்பட்டதாக இருக்கும். அதனால் 9 மிளகு எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துட்டிங்களா, இப்போ அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. அதாவது நார்த்து ஃபேஸிங் அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு முன்னாடி தண்ணீர் வச்சுக்கோங்க. உங்களுடைய இடது கையில் இந்த 9 மிளகையும் வச்சுக்கோங்க. எப்போது நம்ம சேனலில் சொல்கிறது தான், மிளகுக்கிட்ட உங்களுடைய வாய்ப்பகுதியை கொண்டு போயிட்டு இந்த மாதம் முழுக்க என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் வாய் விட்டு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட, அம்மா கிட்ட எல்லாம் எப்படி ஃப்ரீயாக பேசுவீங்களோ, டைரி எழுதுனா எந்த அளவுக்கு டீட்டெயில்டாக
எழுந்துவீங்களோ அந்த மாதிரி எல்லாத்தையும் இதுக்கிட்ட மனசு விட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு, இவ்வளோ நான் அவமானப்பட்டுட்டேன், இன்னும் எல்லாத்தையும் சொல்லுங்கள். சொல்லி முடிச்சாவே உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். ஏன்னா மனசில் இருக்கிறது எல்லாமே சொல்லிட்டோம்னா அவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும். அது எல்லாமே இந்த மிளகுக்கிட்ட சொல்லிடுங்க. பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு அப்படியே ஒவ்வொன்றா உங்கள் இடது கையாலேயே இந்த தண்ணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போடுங்க. இப்படி போடும்போதெல்லாம் ரிலீஸ் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து போடுங்க. இந்த ரிலீஸுங்கிற சுவிட்ச்வேர்டுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. ஒரு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தி தரும். தடைகள், அதாவது பிளாக்கேஜஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணி தரும். இன்னும் பவர்ஃபுல்லான சுவிட்ச்வேர்டாக சொல்லணுன்னா ஆயில் ரிலீஸ் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். ரிலீஸுங்கிறத காட்டிலும் ஆயில் ரிலீஸ்க்கு ரொம்ப ரொம்ப எனர்ஜி அதிகம். அதனால் ஆயில் ரிலீஸ் அப்படி சொல்லிட்டு கூட நீங்கள் ஒன்றா இந்த மிளகை வந்து தண்ணிக்குள்ளே வந்து போடுங்க. இதை நாங்கள் எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுதலாம். எழுதும்போது எப்படி எழுதணும்னா, நான் இப்போ ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள், இதே மாதிரி தான் கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். ஆயில் ரிலீஸ் அப்படின்னு எழுதும்போது ஆயிலுக்கும் ரிலீஸுக்கும் நடுவில் சின்ன கோடு ஹைஃபன் வந்து போட்டுக்கணும். எழுதுகிற மாதிரி இருந்தால் இப்படி போட்டுக்கோங்க. எத்தனை முறை எழுதணும்னு கேட்டிங்கன்னா 9 முறை வந்து எழுதுங்க. இல்லை சொல்கிறீங்க அப்படிங்கும்போது கேஷுவலாக இப்போ நான் எப்படி சொன்னேனோ அதே மாதிரி ஆயில் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு நீங்கள் அந்த மிளகை ஒன்றா பொறுமையாக இந்த டம்ளருக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க. இப்போ இது நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நைட்டு எந்த ரூமில் தூங்கினாலும் சரி, பெட்ரூமோ ஹாலோ எங்கே தூங்குனீங்கனாலும் சரி, அங்கே உங்கள் தலைமாட்டு பகுதிகிட்ட இந்த தண்ணீரை வந்து நீங்கள் வச்சுருங்க. திறந்த நிலையில் வைங்க, அதாவது ஓப்பனாகவே வந்துட்டு வைங்க. வச்சுட்டு நிம்மதியாக படுத்து தூங்குங்க. ஆல்ரெடி எல்லா பிரச்சனையும் நீங்கள் வெளிப்படையாக சொன்னதுனால உங்கள் மைண்டு கண்டிப்பாக ரிலாக்ஸ் ஆகிருக்கும். இந்த ஆயில் ரிலீஸுங்கிற வார்த்தையும் நீங்கள் 9 முறை சொன்னதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து தெரியும். இப்போ நிம்மதியாக தூங்கி எழுந்துருங்க. நாளைக்கு காலையில் எழுந்ததும் குளிக்கிறதுக்கு முன்னாடியோ குளித்ததுக்கு அப்புறமோ உங்களுக்கு எப்போ ஞாபகம் வருதோ அப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ் பேசன் சிங்க்லேயோ இல்லை டாய்லெட்லேயோ வந்துட்டு நீங்கள் இதை ஊற்றி விட்டுருங்க. இது இந்த இரவு முழுக்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய வழியை வந்து தேடி கண்டுபிடிச்சிருக்கும். எல்லா விதமான அப்டாக்கிள்ஸ், அதாவது பிரச்சனைகளையும் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கும். இப்போ இதை நம்ம கொண்டு போய் ஊற்றுறது தான் நல்லது. அதாவது செடி கொடிக்கு ஊற்றாமல் டாய்லெட்டில், சிங்கில், வாஷ் பேசனில் இந்த மாதிரி ஊற்றுறது தான் வந்து நல்லது. இந்த மாதிரி வந்து ஊற்றிட்டு அதன் பிறகு நீங்கள் குளிச்சுக்கிறது நல்லது. ஒரு வேளை முன்னாடியே குளிச்சிட்டிங்கும்போது தலையில் இப்படி ஒரு 3 சொட்டாவது தண்ணியை தெளித்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, கணவருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நாங்கள் ஒரே டம்ளர் தண்ணீரையே இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணீர் வந்து ஒரே டம்ளர் தண்ணீர் அதில் கொஞ்சம் உப்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் மிளகு வந்து உங்களுக்கு 9 மிளகு தனியாக வச்சு உங்கள் பிரச்சனையை சொல்லி ஆயில் ரிலீஸ் சொல்லி தண்ணிக்குள்ளே வந்து போட்டுருங்க. உங்கள் கணவருக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குது, ஆனால் பரிகாரம் அவர் செய்ய மாட்டார், நீங்கள் தான் செய்யணுங்கும்போது அவருடைய பிரச்சனைகளை சொல்லி 9 மிளகு தனியாக எடுத்து ஆயில் ரிலீஸ்ன்னு சொல்லிவிட்டு அந்த தண்ணிக்குள்ளே வந்து போடுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அவருக்கு தனியாக 9 மிளகு, உங்களுக்கு தனியாக 9 மிளகு. ஆனால் ஒரே டம்ளர்லேயே நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா 2 பேர் ஒட்டுக்காக தான் தூங்குகிறோம், அதனால் ஒரே பெட்ரூம்லேயே நீங்கள் வச்சுக்கிறது தவறு கிடையாது. இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஒருத்தங்களே அதை கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். அதன் பிறகு நீங்கள் 2 பேரும் குளிச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே மாதத்தின் கடைசி நாள் இந்த மிளகு பரிகாரம் சொல்கிறது வழக்கம். இன்றைக்கி புதுசாக ஒரு சுவிட்ச்வேர்டு சேர்த்து கொடுத்துருக்கேன். அதனால் ஏற்கனவே நீங்கள் செஞ்சு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலனா கூட இந்த மாதிரி உங்களுக்கு 100% நிச்சயம் அப்படிங்கிறது உறுதி. சரிங்களா? அதனால் அவசியம் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.